பிரதமரையே அடிச்சு கொன்னுட்டாங்களா? ஆமாங்க. இது நடந்தது காங்கோன்ற ஒரு நாட்ல. காங்கோல தங்கம், வைரம், அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் சும்மா எக்கச்சக்கமான வளம்லாம் கொட்டி கிடக்குங்க. பெல்ஜியம் கிட்டேருந்து காங்கோ சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம், அந்த நாட்டோட முதல் பிரதமரான லுமாம்பா, இனிமே இந்த நாட்டு வளம் எல்லாமே காங்கோ மக்களுக்கு மட்டும் தான்ப்பா சொந்தம்னு ஒரு அறிவிப்பு தான் விட்டாருங்க. இது பிடிக்காத அந்த மேற்கத்திய நாடுகள், பெல்ஜியம் எல்லாமே நாட்டுக்குள்ளே ஒரு கலவரத்த தூண்டி விட்டாங்க. இதை எதிர்க்கிறதுக்காக ஐநா சபை கிட்ட போய் லுமாம்பா ஹெல்ப் கேட்கிறாரு. பட் ஆனா அவங்க ஹெல்ப் பண்ண மறுத்துட்டாங்க. இதனால சோவியத் யூனியனான ரஷ்யா கிட்ட போய் உதவி கேட்டாருங்க. இது தெரிஞ்ச இந்த அமெரிக்கா, சிஐஏ, பெல்ஜியம், மேற்கினிய நாடுகள் எல்லாமே இவர் மேல கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு முத்திரைய குத்தி அவர் ஆட்சியில இருந்தே தூக்கிட்டாங்க. அவரோட சொந்த நாட்டு ராணுவ தளபதியான மொபுட்டோ, அரசியல் எதிரிகள் இவங்க எல்லாரும் மேற்கத்திய நாடுகள் ஆதரவோட லுமாம்பாவ சிறைப்பிடிச்சு 1961 ஜனவரி 17 அன்னைக்கு கொடூரமா அடிச்சு துன்புறுத்தி அவரை துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாங்க. அவரை சமாதி வச்சா மக்கள் புரட்சி வெடிக்கும்னு பயந்து அவரோட உடலை ஆசிட்ல மூழ்கி மொத்தமா கரைச்சியே அழிச்சிட்டாங்க. நாட்டோட வளத்தை திருட பார்த்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் எதிர்த்து போராடினதுக்காக லுபாபா தன்னோட உயிரையே விட்டுட்டாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.